டியூஸ்டே பிரேக்ஃபாஸ்ட்க்கு வந்து ஆலு பரோட்டா கர்ட் பண்ணியிருந்தேன். லன்ச் வந்து குழந்தைக்கு கீரை, சேப்பங்கிழங்கு பொரியல். டின்னர் வந்து சமோசா. ஸோ காலையில் எழுந்தோடனே ஃபஸ்ட்டு டியூஸ்டே அன்றைக்கி செக் பண்ண தயிர் தோஞ்சிருச்சு. ஸோ தயிர் தோஞ்சதால் சரி அன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா தான் ரெடி பண்ணேன். ஏன்னா தொட்டுக்க வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஆலு பரோட்டானா ரொம்ப ஹெவியாக தேவை கிடையாது. கர்ட் அந்த மாதிரி இல்லாட்டா கேர்டில் வெள்ளையரிக்காய் கட் பண்ணி போட்டாலே ஈஸியாக சாப்பிட்றலாம். ஸோ அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கும் வேக போட்டுட்டு கீரை வந்து நைட்டே கிள்ளி வச்சுருந்தேன். ஸோ அதை வந்து தண்ணியில் ஊற போட்டுட்டேன். ஸோ கீரைக்கு வந்து பருப்பும் அதுக்கப்புறமா பூண்டும் இதை மட்டும் நான் வந்து ஒரு 2 விசில் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா தக்காளி, வெங்காயம் இதில் வந்து நம்ம கீரை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு ஃபைனாக சாப் பண்ணிட்டு உள்ளே சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்தா போதும். பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்குது, அப்புறம் கீரையிலையும் தண்ணி இருக்கும். எனக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும். ஸோ நான் அதனால் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாட்டர் சேர்த்துட்டு வேக போட்டுட்டேன். ஒரே ஒரு விசில் வச்சா போதும். ஸோ அதுக்கப்புறம் இதில் இருக்க பச்சை மிளகா மட்டும் கொஞ்சம் எடுத்து வெளியே வச்சுட்டு கல்லுப்பு சேர்த்து மசிச்சிட்டேன். ஏன்னா பச்சை மிளகாவும் நசுக்குனா வந்து காரம் அதிகமாகிடும். ஸோ அதனால் வந்து என் பொண்ணு சுத்தமாக தொடமாட்டா காரம் அதிகமாக இருந்தால். இதை வந்து நம்ம ஃபைனலாக தாளித்து கொட்டிட்டோன்னா கீரை ரெடி. ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் வந்து ஆலு பராத்தாக்கும் அதுக்கப்புறமா சேப்பக்கிழங்கும் அட் அ டைம் 2 ஸ்டவ்லேயும் ஒன்று பண்ணேன். ஸோ சேப்பக்கிழங்கு வந்து நல்லா பீஸாக கட் பண்ணிவிட்டு அதில் வந்து உப்பு நம்மளுக்கு தேவையான மசாலா போட்டுட்டு நல்லா குக் ஆகிடுச்சு. பட் மூடி போட்டு குக் பண்ணி எடுத்தேன். ஆலு பரோட்டாவுக்கு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நான் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நம்மளோட இஷ்டம் மசாலாலாம் நான் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்புத்தூள், அதுக்கப்புறமா வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, சால்ட் சேர்த்துட்டு நல்லா மசிச்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் லன்ச் குழந்தைக்கு கட்டிட்டேன். லன்ச் வந்து ஸ்கூலுக்கு அவளுக்கு சேப்பங்கிழங்கு பொரியல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ எப்போவுமே நான் காய் அதிகமாக கட்டுவேன், ரைஸ் கம்மியாக தான் கட்டுவேன். ஸோ வீட்டுக்கு வந்துட்டு அவள் சாப்பிடுவா. ஸோ லன்ச்சுக்கு வந்து கீரையும் சேப்பங்கிழங்கும் கொடுத்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆலு பரோட்டா. ஸோ அவளோட ஃபேவரட் இதுவும். நம்ம ஆலு பரோட்டான்னு சொன்னால் போதும். இதுக்கு வந்து தொட்டுக்க கூட வந்து அவள் இல்லைனா கூட சாப்பிடுவா. ஸோ ஆனால் கேர்ட் ரொம்ப பிடிக்கும். நான் கேர்டோட வந்து அவளுக்கு காலையில் கொடுத்துட்டேன். ஸோ ஸ்கூலில் அவளை ட்ராப் பண்ணிவிட்டு வந்துட்டு அவரைக்காய் பொரியல் மட்டும் ரெடி பண்ணி வச்சேன். ஏன்னா காய் வந்து எதுவுமே இல்லை, சேப்பங்கிழங்கு மட்டும்தான் இருந்துச்சு. ஸோ குழந்தை வந்து என்ன மறுபடியும் என்ன சாப்பிடுவான்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணேன். இதுக்கு வந்து எண்ணெயில் கொஞ்சம் கடுகு, சீரகம், உளுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா போட்டிருக்கேன் காரத்துக்கு. அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காய் மட்டும் சேர்த்துக்கணும். இது வந்து கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சிடும். கொஞ்சம் மஞ்சத்தூள், கல்லுப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு லைட்டாக ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு குக் பண்ணணும். ஸோ இந்த தண்ணி இருக்கிற வரைக்கும் தான். ஸோ அடிக்கடி கொஞ்சம் ஓப்பன் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டீமான வாட்டரை உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நல்லா குக் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்ம அதுக்கப்புறமா தேங்காய் இல்லாட்டா உங்களுக்கு வேணும்னா வேர்க்கடலை கூட லைட்டாக சாப் பண்ணிவிட்டு அப்படியே சேர்க்கலாம். அதுக்கப்புறம் 11:30க்கு கொஞ்சம் மாதுளம்பழம் சாப்பிட்டேன். லன்ச் வந்து ஒரு 1:30 இருக்கும். கொஞ்சம் சேப்பங்கிழங்கு, அவரைக்காய் பொரியல், அதுக்கப்புறமா மாங்காய், ரைஸ், கொஞ்சோண்டு கீரை. ஏன்னா ரொம்ப ஹெவியாக இருந்துச்சு. மாதுளம்பழம், அதுக்கப்புறம் மார்னிங் சாப்பிட்ட ஆலு பரோட்டா தான் மேக்ஸிமம் 1 சாப்பிட்லாம், இல்லாட்டா 2 சாப்பிட்லாம். நான் 1 சாப்பிட்டேன், அதுவே ஹெவியாக தான் இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் வந்து கொஞ்சம் அரிசி இட்லிக்கு ஊற வச்சேன். பார்த்தா வெறும் அரிசி தான் இருந்துச்சு, உளுத்தம்பருப்பு காலி. ஸோ அரிசி மட்டும் ஊற வச்சுட்டு ஸ்கூல்லேருந்து வரப்போது குழந்தைய கூப்பிட்டு வரப்போது உளுத்தம்பருப்பும் பல மாதத்துக்கு அப்புறம் மைதா வாங்குகிறேன். மோஸ்ட்டாக நான் வந்து மைதா யூஸ் பண்ணுறதே இல்லை. ஸோ குழந்தைக்கு வந்து வீட்டில் செஞ்சு கொடுக்கலாமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து சமோசா தான் ரெடி பண்ணேன். ஸோ இதில் வந்து நான் வந்து கொஞ்சம் சால்ட், எண்ணெய் போட்டுட்டு நல்லா பிசைஞ்சிட்டு தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதே மாதிரி மசாலா ஸ்டஃபிங் வந்து நான் மார்னிங் பண்ண சப்பாத்திக்கு ஆலு பரோட்டாக்கு பண்ண அந்த மசாலாவே இருந்துச்சு. ஸோ அது தூக்கி கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் போட்டிருந்தேன். ஸோ அதை அன்றைக்கே காலி பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி காஷ்மீரி சில்லி பவுடர், அதுக்கப்புறமா வந்து சாட் மசாலா போட்டேன். ஏன்னா கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்துச்சு. சாட் மசாலா அவாய்ட் பண்ணிக்கலாம், ஏன்னா அது கொஞ்சம் உங்களுக்கு புளிப்புத்தன்மை இருக்கும், கொஞ்சம் சால்ட்டும் இருக்கும். ஸோ நான் 2மே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேர்க்கடலை, கொத்தமல்லி மட்டும் ஃபைனலாக சேர்த்தேன். அதுதான் அந்த மசாலா கொஞ்சம் ஹீட் பண்ணிவிட்டு அப்புறம் சமோசாக்குள்ளே ஸ்டஃப் பண்ணிவிட்டு சமோசா தான் ரெடி பண்ணேன். ஸோ அன்றைக்கி சமோசா சாப்பிட்டதே ஹெவியாக இருந்துச்சு. ஸோ அதனால் வேறு எதுவுமே நைட் டின்னர் அதுக்கப்புறம் எடுக்கல. தோசை மாவு இருந்துச்சு, வேண்டான்னுட்டா குழந்தை. ஸோ விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் மாவு மட்டும் அரைச்சி வச்சேன். உளுந்தும் வெந்தயமும் ஃபஸ்ட்டு ஒன்றா அரைச்சி வச்சுட்டு ரைஸ் 2 பேட்சாக போட்டு அரைச்சி வச்சுருவேன். ஸோ நெக்ஸ்ட் டேக்கு என்ன மாவு தேவை அது மட்டும் கையில் மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருவேன். ஸோ இதை நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம், எப்படி பிடிச்சிருக்குன்னு காமிக்கிறேன்.